உரையை என்னுடைய சகோதரர் தோழர் சந்துரு அவர்கள் சொல்லிட்டாங்க. நான் கூடுதலாக ஒரு துல்லியமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, கடந்த 75 ஆண்டுகளிலேயே பொதுவாக இந்த மக்களினுடைய பிரதிநிதிகள், அவர் சொன்னார் பாருங்க, 90% இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும். தமிழ்நாட்டில் ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிடையாது. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், மைனாரிட்டிஸ் இவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது 2014க்கு அப்புறம் இன்னும் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. இன்னும் என்ன இதில் கூடுதலாக என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை, இவர் பேரை குறிப்பிட்டார், ஒரு அம்மா பேரை குறிப்பிட்டார், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாகவே சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டாங்க, இடி, பிஎம்எல்ஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க, உபா கையில் எடுத்துக்கிட்டாங்க, என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னாரு, ஜான் சத்யன். ஜான் சத்யன்ல வெறும் சத்யனான் தான் நியமனம் ஆகியிருப்பார். அவர் ஜான் இருக்காரு, ஹமீது என்ற பேர் உங்களுக்கு தெரியும். ஏன்? நீலகண்டன், விக்டோரியா கௌரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதனால அவங்களுக்கு உண்டு. ஆனால் நீலகண்டன் திமுக, அதனால கிடையாது. அப்போ என்ன காரணம்? அதுக்காக தான் அவங்க என்ன சொன்னாங்க, விக்டோரியா கௌரி அதை வழக்கே போட்டாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் பச்சை தீவிரவாதம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெள்ளை தீவிரவாதம். உங்களுக்கு வெள்ளை தீவிரவாதம் தெரியுது, அவங்க வெள்ளை அங்கி போடுறத அப்படி சொன்னாங்க. அவங்க சரி, அவங்க போறதை பத்தி இல்லை. ஆனால் நீலகண்டனுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் 4 ஆண்டுகளாக அவர்களுடைய பரிந்துரை குப்பத்தொட்டில் போடப்பட்டிருக்கு. இந்த அரசுக்கு எதிராக இருப்பவர்கள் என்றால் யாரா இருந்தாலுமேங்க, என்ன கேட்டீங்கன்னா, 2014 கோபால் சுப்பிரமணியம், அவர் கோபால் சுப்பிரமணியம்ன்றவரெல்லாம் என்ன சொல்லவே தேவையில்லை, என்ன கம்யூனிட்டின்றதெல்லாம். ஆனால் அவரை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போகல. முரளிதர், சீஃப் ஜஸ்டிஸ் முரளிதர் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்பல. அகில் குரேஷி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பல. நானும் இவர் சந்துரு அவர்கள் நீதிபதியா இருந்தப்போ உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தது 3 to 4 பேர் இஸ்லாமியர்கள் நீதிபதிகளாக இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரும் ஒரு மாநிலத்தில் தலைமை நீதிபதியா இருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. நாங்க இவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கைஃபுல்லா JNK வந்தாரு. இங்க இருந்து போன நம்ம ஊர்ல இருந்து போன இக்பால், அதுக்கப்புறம் கபீர், அல்தமஸ் கபீர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், இன்னொருத்தர். ஆனால் இப்போ ஒருவர் தான் இருக்காரு, ஒருவர் கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாம தான் அவங்க நியமிக்கிறாங்க. இதுல நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. 2 என்னன்னா, நாங்க மட்டும் இல்லாமல் இதே அரசு, இந்த அரசு அவங்களுடைய கேபினெட் எடுக்கிற முடிவு, பிரைம் மினிஸ்டர் எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்கு. ஆனா பார்லிமெண்டரி கமிட்டி என்ன சொல்லுது? இங்க ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியை போட்டு அந்த பார்லிமெண்டரி கமிட்டி 47 பக்க அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு 7/8/2023 கொடுத்துருக்காங்கன்னா, அதுல அவங்க சொல்றாங்க, there is a diversity deficit அப்படின்ற அவங்க வார்த்தையே சொல்றாங்க. தி ரெப்ரசன்டேஷன், அதாவது நான் படிக்கிறேன், the representation of SCs, STs, OBCs, women and minorities in the higher judiciary is far below the desired levels and does not reflect the social diversity of the country. இத சொல்றதுல 31 பேர், 10 பேர் ராஜ்யசபை, 21 பேர் லோக்சபை, அதுல மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய வாக்குமூலம் இதை பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, in recent years 2023 there has been a declining trend in representation from all the marginalized sections of the Indian society அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவர் சொன்னார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டி காண்பிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் தீர்ப்பு, அந்த 9 நீதிபதி தீர்ப்புல ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இருக்கணும்னு சொல்றாங்க. அது இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்றது. அவர் சொன்னார், உச்ச நீதிமன்றத்தில் 34% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்களே இருக்காங்கன்னாரு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள்,
தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் 75 வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வேலை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் 65, 10 வேகன்சி இருக்கு. நம்ம பரவாயில்ல, பல மாநிலங்கள்ல 40% வேகன்சி. ஏன்னா சத்தியகுமார் சொல்ற ஆள் போடுற வரைக்கும் நியமனம் நடக்காது. இங்கே 10, 60, 75ல 10. இந்த ஆண்டு ஒரு பிரத்யேகமான ஆண்டு 2025ல ஒரு 13ல இருந்து 15 வேகன்சி வருது. கிட்டத்தட்ட 25 வேகன்சி இப்போ நம்ம எதிர்நோக்கி இருக்கு. அதனால இப்போ அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அப்ப யாரை நியமிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட இப்போ இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சொல்வது என்னன்னா, இந்த 65 பேர்ல சுமார் 40 பேர் வழக்குரைஞர்களாக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக, நான் அவங்கள பற்றி தான் சொல்றேன். மீதி இருக்கவங்களுக்கு கூட ரெண்டாம் பட்சம். ஏன்னா அவங்க வந்து மாவட்ட நீதிபதிகள்ல இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வருவாங்க. அவங்க மோஸ்ட்லி பை சீனியாரிட்டி, அநேகமாக சீனியாரிட்டி. அதை அவங்கள பற்றி நான் பெருசாக சொல்ல போறதில்லை. 40 பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே 8 பேர் இருக்காங்க. மீண்டும் 40 பேர்ல 8 பேர்னா கணக்கு பண்ணீங்க. அவர்கள் 2% இருக்கக்கூடியவர்கள் 8 பேர் இருக்காங்க. நான் அவங்களை போடக்கூடாதெல்லாம் சொல்லல. எக்ஸ்க்ளூஷன் இஸ் ஃபேசிசம். We are not for any exclusion. We are for inclusion. We want diversity in the appointments. ஆனா மேலும் மேலும் ரெப்ரசன்டேஷனை கூடுதலா இருக்கக்கூடியவங்க கூடுதலா போடாதீங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்றேன், இதுல பல கம்யூனிட்டிகள் இது வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜா தமிழ்நாட்டிலேயே வந்தது கிடையாது. இப்போ யாதவா கம்யூனிட்டி இப்போதான் வந்திருக்கார் புகழேந்தி. இதுக்குள்ள யாதவா கம்யூனிட்டி யாரும் வந்ததே கிடையாது. இப்போ எம்பிசியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்காங்களே, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி யாரும் வந்திருக்காங்க இது வரைக்கும்? வந்திருக்காங்களா? டோபி கம்யூனிட்டி யாரும் வந்திருக்காங்களா? இவங்களெல்லாம் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் விமனுக்கான இது கொடுக்குறாங்களா? இதை இவங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இந்த பரிந்துரையில் அவர் சொன்னார், 2018 இருந்து 2023 வரை ஆண்டு வாரியாக இந்த பார்லிமெண்டரி கமிட்டி 31 பேர் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டியில் சொல்றாங்க 601 நியமனம் நடந்திருக்கு. 2018 இருந்து இவங்க கொடுக்குற வரையில 601ல 457 பேர் உயர் சாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பனர் உட்பட உயர் சாதிக்காரர்கள், அவங்க மட்டும் இல்லாம அப்படின்றத மீதி 601ல 457 பேர் நீங்க கணக்கு பண்ணீங்க. மற்ற எல்லா உயர் நீதிமன்றங்கள்லையும் இதுல இந்த முறையில மாற்றம் வேண்டும் என்று இவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம பார்லிமெண்டரி கமிட்டியே இதுல சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியாக அவங்க ரெக்கமெண்டேஷன், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் காலேஜியம் should recommend an adequate number of women and candidates from marginalized section. நான் marginalized section நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னன்னு, SC, ST, OBC and minorities and of the including minorities. இதை வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லை. இப்போ வரக்கூடிய காலத்தை பற்றியும் இப்போ நம்ம அதான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும்னு அரசியலை பற்றி என்ன கேட்டீங்கன்னா, யாருக்கு அரசியல்? எங்களுக்கு அரசியல் இருக்கு. எனக்கு இருந்து சந்துரு அவர்களுக்கு இருந்து, V.R. கிருஷ்ணய்யருக்கு இருந்தது, ரத்தனவேல் பாண்டியனுக்கு அரசியல் இருந்து. எங்களுக்கு கூட இப்போ விக்டோரியா அரசியலை பற்றி கவலை இல்லை. அவர்கள் இதனுடைய தகுதி திறமை சம்பந்தமாக இப்படி வெளிப்படையாக ஒரு ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய நிறுவனமானதான் கேள்வியே தவிர, பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க வரதை பற்றி கூட ஆட்சேபனை கிடையாது. அவங்க வரலாம். ரத்தனவேல் பாண்டியன் அவர் வந்து ஒரு மிக சிறப்பான அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர். KP சிவசுப்பிரமணியம் என்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க. எனவே இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இப்போ குரேஷி அவருக்கு அவர் அகில் குரேஷி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஆக்கல. அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். சீஃப் ஜஸ்டிஸே பந்தாடப்பட்டார். கமிட்டி என்ன பரிந்துரைச்சது? மத்திய பிரதேசத்தில் தலைமை நீதிபதியை போட சொன்னாங்க. ஆனால் அவரை கொண்டு போய் நார்த் ஈஸ்டில் கொண்டு போய் போடுறாங்க. அவங்க காலேஜத்தை தூக்கி உதறி எரிந்து விட்டு அங்கே போடுறாரு அகில் குரேஷியை. அவர் 18 ஆண்டு 19 ஆண்டு வரைக்கும் பணிபுரிஞ்சிட்டு அவருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே கிடைக்கல. முரளிதரன் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணல. எனவே தான் அதுக்கு இப்போ சமீபத்தில் பத்திரிகை பார்த்துருப்பீங்க, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுடைய எம்பி வில்சன் வந்து ஒரு பில், பிரைவேட் மெம்பர் பில் மூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான பில், ஒரே பக்கம் தான் அந்த பில். அந்த பில்ல வந்து அவர் சொல்றதே என்னன்னா, இதை ஒரே வார்த்தை தான், notwithstanding anything contained in the constitution, appointment of judges to Supreme Court shall be made keeping in mind social diversity within the institution. அது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், ஹைகோர்ட்னு சொல்றாரு.
a due representation to the members of scheduled caste, scheduled tribes, other backward classes, religious minorities and women. அப்போ இதுக்கு தமிழ்நாட்டிலே கூட எடுத்துங்க. நான் இது வரைக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் நீதிபதியா போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு? இப்போ தமிழ்நாட்டில் இது பெரிய கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட் தானே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? ஏன் இது வரைக்கும் 1 இயர் ஒருத்தர் கூட போகல உச்ச நீதிமன்றத்துக்கு? ஏன் இன்னைக்கு இவங்கள கூட, அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி எத்தனை பேர் போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரத்தவேல் பாண்டியன் தவிர வேற யாரும் கிடையாது. வேற யாருமே ஏன் இல்லை மெஜாரிட்டி. கேரளா எடுத்துங்க, கேரளாவில் இது வரைக்கும் 18 பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுல ஒருவர் கூட பேக்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது, ஒருவர் கூட 18 பேர்ல. ஈவன் அங்க மேஜர் கம்யூனிட்டி, பினராயி விஜயன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஈழவா கம்யூனிட்டி இஸ் a மேஜர் கம்யூனிட்டி. அதில் இருந்து ஒருவர் கூட போனதில்லை. பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அச்சுதானந்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், காங்கிரஸ்ல பல ஈழவா சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க போக முடியாது. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனா எந்த யாதவும் இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போனது கிடையாது. அப்ப என்ன இதெல்லாம் ரொம்ப நமக்கு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்திகள். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்ட்டு அவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு தயாரா இல்லை. அவங்க முழுக்க என்ன பார்க்குறாங்கன்னா, எப்படி சிபிஐ மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, அல்லது இடி மாதிரி, பிஎம்எல்ஏ மாதிரி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் மாதிரி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நியமனங்களிலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாலும், இதே போல கிர்பால், ஜஸ்டிஸ் கிர்பாலோட சன், அவருக்கு அவருடைய பெயர் 5 வருஷம் ஆகுது. அவரோட டிரான்ஜெண்டர், அவருடைய நியமனம் இல்லை. ஏன் அவர் சொல்றாங்கன்னா, அவருடைய லைஃப் பார்ட்னர் பிலாங்ஸ் டு அதர் நேஷனல்ன்றாங்க. இன்னைக்கு அவங்க காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ல அவங்க திருப்பி சொல்றாங்க, ஒரு முறைக்கு மேலாக சொல்லியிருக்கிறார்கள், பல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்பவுஸ் அதர் நேஷனல் சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால அது தடை கிடையாது. அப்படின்னால அந்த திருப்பால் இன்னைக்கு வரைக்கும் நியமனம் செய்யப்படல. எனவே அவங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் ஒன்றிய அரசு நியமனம் செய்யும், யாரா இருந்தாலும். நான் சொல்றதுக்கு எதனா கோபால் சுப்பிரமணியமும் முரளிதர கூட நான் சொல்றேன், அவங்க அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் இருந்தாலும் கூட அவங்கள நியமனம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒன்றிய அரசுக்கு அவர்கள் அனுசரணையாக இல்லை என்று கருதினால் அவங்க பண்றதில்லை. அப்படி இருந்தால் தான் முழுக்க அவங்க செய்வாங்க. எனவே நான் இப்போ வரக்கூடிய இப்போ 2025 ஒரு 25 30 போஸ்ட் ஃபில்அப் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். அப்போ நாங்கள் இப்போ வலியுறுத்தி சொல்வது, ஏற்கனவே நியமனம் செய்யப்படாத குழுக்களில் சமூகங்களில் இருந்து அவசியம் நீதிபதிகள் நியமிக்கப்படணும். தமிழ்நாட்டில் ப்ரீடாமினண்டா இருக்கக்கூடிய மேஜர் கம்யூனிட்டியிலிருந்து நியமிக்கப்படணும். ஏன்னா அவங்களை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு லிஸ்ட் போகுங்க, 6 பேர் 7 பேர் போகும். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டா இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்க மாட்டாங்க, வன்னியர் இருக்க மாட்டாங்க, முக்குளத்தோர் இருக்க மாட்டாங்க, அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இப்போ அதனாலதான் 40 பேர்ல 8 பேர் இருக்காங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஓவர் ரெப்ரசன்டேஷன் இஸ் தவறு, இட் இஸ் அகைன்ஸ்ட் டைவர்சிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்வதுதான் இப்போ எங்களோட நோக்கமா இருக்கு. இறுதியாக அவங்க சொல்றாங்க, 1985 எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் போது அப்போது இருந்த தலைமை நீதிபதி சந்துருக்கர் 6 பேரை 6 ஒரே பிராமணர்களே நியமனம், பார்ப்பனர்களே பரிந்துரைத்தார். அப்போது இருந்த எம்ஜிஆர் அதை எதிர்த்ததனால அவங்க வரவே முடியல. அப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இட் இஸ் சாயில் சைக்காலஜி. இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு மரபு என்னன்னா, நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புவோர்கள். எல்லா 6 பேருக்கு பதிலாக ஒருத்தரே 2 பேரையும் போட்டிருந்தா நான் ஆட்சேபனை பண்ண மாட்டேன். எல்லாரையுமே நீ ஒரு ஓவர் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். we are opposing over representation in any community. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அவர் சொன்னது இவ்வளவு 34 இன்னும் கூட அதிகமாக இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா நியர்லி 40% இருப்பாங்க. மீதி எடுத்துக்கிட்டா கூட அவங்கெல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய பனியா கம்யூனிட்டிஸ். அவங்கெல்லாம் லைக் கம்யூனிட்டி லைக் மகேஸ்வரி இஸ் நாட் அ லேடி, மகேஸ்வரி இஸ் a பனியா கம்யூனிட்டி, பவர்ஃபுல் பனியா கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் நார்த். அப்படி இல்லாட்டி கூட மற்ற உயர் சாதியினர் தான் இருக்காங்களே தவிர எஸ்சி எஸ்டி என்னுடைய கருத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 75 ஆண்டுகளில்
நான் யாருமே இல்லைன்னு நினைச்சு ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய எஸ்டியில் இது வரைக்கும் ஒருத்தர் தான் ஆயிருக்காங்க. அப்போ இந்த சூழல்ல எல்லாருக்கும் எல்லா மக்களுக்குமான ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் தரக்கூடியதாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். ஏன்னா ரிசர்வேஷன்ற வார்த்தைக்கு பதிலாக, ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள்ல உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்றாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதை வந்து பின்னாடி தீர்த்துக்கலாம். ஆனால் அதனால தான் we want வந்து டைவர்சிட்டி, if not reservation, there should be adequate representation from all communities. We don't want any exclusion. Every community should be represented, but no community should be over represented. If there is over representation, it should be stopped. Opportunity shall be given to other communities. உதாரணத்துக்கு நான் சொல்றது ஆச்சாரி கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் யாருமே அப்பாயிண்ட் ஆனதே இல்லை 2004. அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி பிரபலை கல்லர்லேருந்து இது வரைக்கும் யாருமே ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆனதே இல்லை. இவங்களாம் மேஜர் கம்யூனிட்டிஸ். நான் சொல்ற டோபி கம்யூனிட்டிலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனது இல்லை. அப்போ இந்த மாதிரி இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவர்கள் உயர்நீதிமன்ற பதவிகளுக்கு வந்து அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இப்போ மாநிலம் சொன்னாங்க ஒத்துப்பாங்களா? மாநிலம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கவர்னரும் ஒத்துக்க மாட்டாரு, மத்திய அரசும் ஒத்துக்காது, உச்ச நீதிமன்ற கொலீஜியம் ஒத்துக்காது. ஏன்னா உச்ச நீதிமன்ற கொலீஜியம் ஒன்றிய அரசு சொல்வதைத்தான் கேட்கறதுன்ற நிலைமை தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த ஜான் சத்தியன் நீலகண்டன்லாம் உதாரணங்கள். அதனால இதில் வந்து அனைத்து தரப்புக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றது தான். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 25லிருந்து 30 நியமனங்கள் நடைபெறும் போது அனைத்து தரப்பையும் சார்ந்தவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏற்கனவே கூடுதலாக நான் சொல்ற ரெப்ரசன்டேஷன் இருக்கவங்கள முடிந்த வரை அநேகமாக இல்லாமல் இருக்கணும், அதை தவிர்க்கணும். ஏன்னா அவங்க 40 பேர்ல 8 பேர் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கு 40 8 பேர் கிடையாது. யார் நான் பேர் சொல்ல, உங்களுக்கு தெரியும் யார் 40 8 பேர் இருக்காங்கன்ட்டு. நான் வழக்கறிஞர்களை சொல்றேன். வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு வழக்கறிஞர்களை மீண்டும் ஒரு 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணா 5 பேர்ல ஒரு 5 பேர் 4 பேரை அதே கம்யூனிட்டிலிருந்து போடுவது சமூக நீதிக்கு புறம்பானது என்று கருதுகிறோம். அதனால give a representation. நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாது என்பதல்ல எந்த கம்யூனிட்டிக்கும். Let there be a representation to every community, but no community shall be given a more representation. That should be curtailed. அதை வந்து நிறுத்தணும். அதுதான் வந்து சமூக நீதிக்கான சமூக நீதி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல சொல்லாட்டி கூட கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்கு. இந்த 9 நீதிபதிகள் தீர்ப்பு நான் ஒரு வார்த்தை படிச்சு காமிச்சேன். அப்புறம் நம்முடைய பார்லிமெண்ட் 133வது ரிப்போர்ட் பார்லிமெண்ட் குழு 31 பேர் கொண்ட குழு 2023ல் 7/8/2023 லோக்சபா ராஜ்யசபாவுக்கு சமர்ப்பித்த குழுவில் சொல்லியிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த பில் பிரைவேட் மெம்பர் பில்ல வில்சன் சொல்லியிருக்காரு. எனவே அது இல்லாமல் நாம் நினைக்கிறோம் இதுதான் நியாயமானது. எது நியாயமானது? எது சமூக நீதி பார்ப்பட்டது? அனைவரும் அந்த உயர் பதவிகளில் உட்கார்ந்து நீதிபதி பாலனத்தில் பங்கு கொள்வது, எல்லா பிரிவினரும் பங்கு கொள்வது, எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன் அண்ட் மைனாரிட்டிஸ், இதை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இப்போ வரக்கூடிய நியமனங்கள் 2025 இருக்கக்கூடிய ஒரு 25-30 நியமனங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நியமனங்களிலும் இந்த மாதிரி இதுவரையில் போகாத பிரிவினர் போகணும். இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினர் உயர் நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினருக்கு முதல் உரிமை தரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். இல்ல புரியலமா எனக்கு. நீங்க ஜட்ஜ்மென்ட்ஸ் அந்த விஷயத்துல एक्चुअली கட்சியில வந்து பொறுப்புகள் வந்து கொடுக்கும்போது இப்போ உள்ள ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுத்தாங்களா, பின்பற்றப்பட்டவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்தாங்களா, ஆனா நாங்க வந்து அவங்க அரசியல் தலைமையை வச்சு அழகு பார்த்தோம் முர்மு போன்றவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா ஒன்றிய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது வந்து அவங்க என்ன நாங்க டேட்டா கொடுக்குறோமா? நாங்க டேட்டா சொல்றோம். இப்போ முரளிதர் ஏன் கொடுக்கலன்னு சொல்றோம், கோபால் சுப்ரமணியத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம், குரேஷிக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். நாங்கள் டேட்டா கூட சொல்கிறோம். நாங்கள் அரசியல் தளத்தில் யாரும் கன்செஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்கள்ல இப்போ எதனா பிரச்சனை இருக்கா? அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீதிபதிகள் அப்படி கிடையாது. நியமனம் என்பதனால அதில் வந்து ஒரு உரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்கிறோம்.
இது இல்லைன்னு பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லியிருக்கு. நான் இப்போ புக்கில் படித்து காமிச்சது பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லுது அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லை. அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் நிலைமை மோசமடைந்திருக்கிறது. In recent years there has been a decline trend in representation from all the marginalized Indian society. அவங்க பிஜேபி எஸ்சி எஸ்டி எம்பிஸ் ஓபிசி எம்பிக்களே சொல்லியிருக்காங்க இதை. ஆனால் அவர்களுக்கு இதை நிறைவேற்றும் ஆற்றல் கிடையாது. நிறைவேற்றது யார்? கேபினெட்ல யார் இருக்காங்க? பிஎம் ஆபீஸ்ல யார் அதை டிட்டர்மின் பண்றாங்க? தான் கேள்வி. யார் டிட்டர்மின் பண்ணாலும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது என்ன தப்பு? பெண்களுக்கு நான் இதுதான் எங்களுடைய கருத்து. இவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூடன்னு சொல்ல. Sir, do we have any statistics prove that number of upper caste in Madras High Court disproportionately high and other competent candidates who are not upper caste community being adequately நான் இப்போ சொன்னேன் சார், அதெல்லாம் 2 பிரிவினர் இருக்காங்க. ஒன்று அதாவது ஹைகோர்ட்டுக்கு 2 வித கோர்ஸ்ல இருந்து ரெக்ரூட் ஆகுறாங்க. ஒன்று எலிவேட் ஆகுறாங்க, ரெக்ரூட் சொல்லக்கூடாது, எலிவேஷன். 1 ஃப்ரம் லாயர்ஸ், 2 ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை சொல்லலை. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 75ல் 25 பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்லேருந்து வராங்க, 50 பேர் லாயர்லேருந்து வராங்க. இப்போ 50 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் லாயர்ஸ் இருக்காங்க, 10 இல்லை. இந்த 40 பேரில் 8 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்து பிராமணர்களாக இருக்காங்க. அது என்ன நியாயம் கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் விட 2014 அப்புறம் தான் இந்த ட்ரெண்டு. 2014க்கு முன்னாடி 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இப்போ 8 பேர் இருக்கு. இப்போ இன்னும் 8 பேர் நான் தப்புன்னு சொல்லி இருக்கட்டும் அவங்க. So we have a strong அதான் 8 பேர் சொல்லுங்க. இதை விட வேற என்ன வேணும்? The question is not what happened in the past. What is going to happen in the future? இப்போ கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். பட் சுப்ரீம் கோர்ட் in its own judgment 2014 Registrar General versus R. காந்தியில் ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, appointments can't be made for any isolated group or should it be predominated by representing a narrow group என்று சொல்கிறார். அப்போ இது எங்களுடைய இஷ்யூ, இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட். தேர்ஃபோர் டைவர்சிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லும்போது இதுவரைக்கும் அது மாதிரி நடக்கலைன்னா இனிமேலாவது நடக்கணுங்கிறதா கேட்குறோம். ஒரு குறிப்பிட்ட உயர்சாதியினரை மத்திய அரசு நீதிபதிகளாக போடுவது மூலம் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? அது குறிப்பிட்ட வகுப்பினர் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு இணக்கமா இருக்கவங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா முரளிதர் கூட அதே கம்யூனிட்டி தான், கோபால் சுப்ரமணியம் அதே கம்யூனிட்டி தான். ஆனா அவங்கள போடல. ஏன் போடலன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா முரளிதர் டெல்லி ராயட் கேஸ்ல அவர் அனுராக் தாக்கூருடைய வீடியோ ஓபன் கோர்ட்ல பிளே பண்றாரு. அதனால அன்னைக்கு இரவோடு இரவாக டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கோபால் சுப்ரமணியம் உச்சநீதிமன்றம் போடுற அமிகஸ் கூரியா இருக்காரு அமித்ஷா வடக்குல. அமிகஸ் கூரி, he is not a lawyer கிடையாது, he was அமிகஸ் கூரி. as a அமிகஸ் கூரி he said there is a prima facie case. அதனால அவருக்கும் மறுக்கிறாங்க. அவர் அதனால இந்த அரசு தான் தீர்மானிக்குது, கொலீஜியம் இல்லைன்னு நாங்கள் குற்றம் சாட்டிக்கிறோம். என்ன கேட்டா என்னுடைய கருத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்டிகுலர் கேஸ் வச்சு நம்ம பேச வேண்டாம். ஆனால் இந்த 75 வருஷமாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ், இந்த லாஸ்ட்டு 40 வருஷமாக கொலிஜியம் சிஸ்டம் இருக்குது. இது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இன்றைக்கி பதவியில் வந்திருக்க மொத்த பேரையும் பார்த்தா அது ஏதோ ஆக்சிடென்ட் கிடையாது. இஃப் யூ see the composition of today's judiciary, it is not by accident, it is by choice. அந்த சாய்ஸ் எப்படி வருதுன்னா, ரூமா பால் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அ ஓல்ட் பாய்ஸ் கிளப். ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணுங்கிற பண்ணுவாங்க. எய்தர் தே ஆர் ரிலேட்டட் டு த ஜட்ஜஸ் ஆர் தே ஆர் ரிலேட்டட் டு சம் சீனியர் லாயர்ஸ். தெர் இஸ் அ லாபி. அப்போது உண்மையான வரக்கூடிய உரிமை உள்ள பகுதிகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இட் ஆப்பரேட்ஸ் இன். அதனால் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கணுமே, மைக்ரோ லெவலில் பார்க்க தேவையில்லை. ஒரு நல்ல குட் ஃபேல வரலாம், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. இந்த சிஸ்டம் ஒர்க் இன் அ பர்டிகுலர் வே, இட் ஷுட் நாட் ஒர்க் இன் த சேம் வே. இட் ஷுட் ரெப்ரசன்ட். டைவர்சிட்டி வேணுமா, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணுமா அப்பாயின்மெண்ட்லனா, கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. பட் தட் ஹஸ் பீன் இவால்வ்டு பிரின்சிபல் அக்செப்டட் பை சுப்ரீம் கோர்ட். ஸோ அக்செப்டட் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கிற அந்த பயத்தில் தான் இந்த மீட்டிங். இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இங்கே இருக்கக்கூடியவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ற தான் சொல்கிறார். என்ன போய் வழக்கறிஞர் சங்கம் கொடுத்தா வாங்க மாட்டேன்ற வழக்கறிஞர் சங்கம் தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்ற தவிர இவரை கொடுங்க அவங்கள கொடுங்கலாம் சொல்லல. இங்கே இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்ஸும் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை
அவர் வந்து பரிசீலிக்கலைன்றது நாங்கள் பார்க்குறோம், பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நாங்கள் யாருக்காகவும் பேசலை சார். தேர் ஷுட் பி ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ்ன்றது தான் எங்களுடைய கருத்தே தவிர இல்லை அதுவரை இதுவரையில் கடந்த 75 ஆண்டுகளில் நாட் ரெப்ரசன்டட் பல ஆல் செக்ஷன் இவர் சொல்றது வந்து இதர் டூ நெக்லெக்டட் செக்ஷன் ஷுட் பி ரெப்ரசன்டட். ஆமாம், அதை சாரி இங்கே அந்த இதாக இருந்தால் அதை ஆட் பண்ணிங்க. இதர் டூ நெக்லெக்டட் செக்ஷன் நான் அதை குறிப்பிட்டே சொன்னேன். ஏன்னா ஆச்சாரியர்கள் யாருமே வர என்னன்னா ஆச்சாரியா நான் ஆச்சாரியன் நான் எனக்காக தான் சொல்ல. அதே மாதிரி யாதவா இப்போ தான் வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை 75 ஆண்டுகளான. அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய பிரபலக்கல்ல வந்து இவர் யாருமே வந்ததில்லைன்றாங்க. அப்போ இவர்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்டவங்களே யார் திருப்பி திருப்பி கொடுக்காது, அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு கூட கொடுக்கணும். ஒன்று கொடுங்க, 25ல் 1 கொடுங்க, தள்ளி 2 கொடுங்க, ஏன் 5 6 கொடுக்கறது என்ன நியாயம்ன்றது தான் நான் கேட்குறேங்க.